ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் சேனல் ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன்ஸில் இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் பிரச்சனை பற்றி பேசணுன்றதுக்காக நம்மளோட யூடியூப் சேனல் நேமை தலைநிமித்தமிழ் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஆக்சுவலாக மக்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி சம்பவம், ஒரு பொண்ணு தன்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அந்த பையன் அவன் கிட்ட ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை 200 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. அதாவது 200 பொண்ணுங்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதை பற்றி இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதாவது யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, இதை பற்றி என்ன மாதிரி தண்டனைகள் கொண்டு வரணும், என்ன மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து கணிப்பை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். புல்வாமா தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சி இஷ்யூ நடந்துச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படியும் ஒரு பிரச்சனை முடியும், இன்னொரு பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா அடுத்த இன்னொரு பிரச்சனை வரும், அதுக்கு அடுத்த பிரச்சனையும் கட்டாயம் வரத்தான் செய்யும். இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. பொள்ளாச்சியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அந்த பொண்ணு மேலே தப்பா இல்லை பையன் மேலே தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் முக்கால்வாசி மேலே தப்பு பசங்க மேலே தப்பு இருக்குது, காவாசி தப்பு பொண்ணு மேலே இருக்குது. அந்த பொண்ணு நம்பி போச்சு, ஆனால் அந்த பையன் இப்படி செஞ்சுட்டான் அப்படி சொல்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் அந்த நம்பி போச்சு அந்த பொண்ணு, ஆனால் இந்த பையன் இப்படி செஞ்சது தப்பு தான். இருந்தாலும் கஷ்டம் தான். இப்போ அந்த பையன் உங்ககிட்ட மாட்டுறான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண, அவனை சாவதான் அடிக்கணும், வேறு என்ன பண்ண? இப்படி செஞ்சது இப்போ இந்த இடத்துல அவங்க அம்மா பேரண்ட்ஸ் யாராவது இருந்தானா இப்படிலாம் செய்வானா செய்ய முடியாதுல்ல. அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் மாதிரி அந்த பொண்ணை நினச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு அப்படி நினைக்கல? அனைத்து கோவில்களுக்கும் அனைத்து ஆறுகளுக்கும் பெண்களின் பெயரை வைத்து வழிபட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதே பெண்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை வீடியோ பதிவு எடுத்து அதனால் அந்த பொண்ணை மிகவும் மிரட்டி அதனால் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யும் அளவிற்கு ஒரு மனிதனின் மனநிலை மாறி இருக்கிறது என்றால் இதற்கு இந்த சமுதாயம் காரணமாக, அவர்கள் பெற்றோர்கள் காரணமாக, அவர்களுடன் பயிலும் மாணவர்கள் காரணமாக, அவர்களுடன் வளம் வரும் மற்றவர்கள்லாம் காரணமாக என்று கேள்வி கேட்கும்போது என்னுடைய முதல் கேள்வி என்னவென்றால், அவர்கள் எங்கிருந்து ஆரம்பித்தார்கள்? உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் பெற்றோர்கள். ஆனால் இந்த உலகையே அறிமுகப்படுத்தியது தான் சமுதாயம். ஆனால் முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்கள் தான் காரணம் என்று முகம் தெரியா பலரோட ஃபேஸ்புக்கில் பேசுகிற அவங்களுக்கு முகம் தெரிஞ்ச அப்பா அம்மா கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அதுக்கு யாருங்க காரணம்? பெற்றோர்கள் தான் காரணம். சொல்லு, ஒருவன் தன்னை தனியாக அழைத்திருக்கிறான், அது நடமாடும் பூங்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடைப்பட்ட நாள் தான் போகிறாங்க. இடைப்பட்ட நாளை ஒருத்தர் நம்ம கூப்பிட்றானே அப்படிங்கிறத பெற்றோர்களை மறந்து உறவினர்களை மறந்து அங்கு போவதற்கு ஏது காரணமாக இருந்தது? அவர்களின் காதல் வன்புணர்ச்சியா? காதல் என்பது வானவில் போல பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும், மறைந்த பிறகுதான் அவனோட வழி நிச்சயம் புரியும். சொன்னீங்களா அந்த பொண்ணோட தப்பு என்ன அப்படின்றத சொன்னீங்கல்ல. இப்போ அந்த பையன் பண்ணதும் கண்டிப்பாக தப்பு தான். இப்போ அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கான், எல்லாருமே அவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கலாம் அந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் சார்பாக அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களோட பக்கம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த அப்படி ஒரு தப்பு பண்ணவனுக்கு நீங்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள்? என்னுடைய கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாலையில் ஒரு 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களா, நான் உங்களை எல்லாருமே பண்ண சொல்லையே, இந்த மாதிரி தப்பு பண்ண ஒரு 4 பேர் தண்ணி செய்ய நடு ரோட்டில் வைங்க, வெட்டுங்க, தலையை துண்டிங்க, அவரோட ஆணூரப்பை கட் பண்ணுங்க, துணியோ பிரச்சனை இருக்குல்ல அதுக்கெல்லாம் மூலக்கான ஆணூரப்பை கட் பண்ணுங்க, தலையை துண்டிங்க, சுடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஒரு 4 பேருக்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டால் அடுத்து வரும் நபர்கள், அது 4 பேருக்கு இந்த மாதிரியான கொடுமை நடந்து விட்டதே, நாமும் இவ்வாறு செய்து விட்டால் நமக்கு இந்த நிபுணையுமே எப்படின்னு கேட்டால் அச்சத்தை முதலில் ஏற்படுத்த வேண்டும். அச்சம் எங்கே ஏற்படுகிறதோ அங்கே தான் தண்டனைகள் குறைக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. சூப்பர். இப்போ புல்வாமா அட்டாக் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ புல்வாமா அட்டாக் அதனால நம்மலாம் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம மீண்டு வரதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பொள்ளாச்சி இஷ்யூ. இப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வருதுல்ல, இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறதுன்னா, புல்வாமா அட்டாக்கே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான். பொள்ளாச்சியில் நடந்திருக்கிறத பற்றி நினைக்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணு இல்லை 100 கணக்கான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரில. இதெல்லாம் இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. ஓகே ப்ரோ, இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த தப்பு பண்ண அந்த பையனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம், ஒரு பொண்ணை ரேப் பண்ணுற அளவுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன மாதிரி தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதுதான் மரண தண்டனை தான். கண்டிப்பாக அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அரபுலலாம் கண்டிப்பாக உடனே இப்போ தப்பு பண்ணுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால தான் அங்கே இன்றைக்கி தப்பும் கம்மியாக இருக்குது. பல இந்த மாதிரி குற்ற
சம்பவங்கள்லாம் கம்மியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்தியா பொறுத்த மட்டும் என்னென்னா, இப்போ ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க, அலைவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசுவாங்க, ரெக்கமெண்டேஷனுக்குலாம் ரொம்ப மதிப்பு உண்டு. ஒரு மினிஸ்டர் ஃபோன் பண்ணிட்டா போதும் டக்குன்னு வெளியில் விட்டுருவானுங்க. அவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி. கண்டிப்பாக மிலிட்ரி இது மாதிரி தான், நம்ம ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பண்ணி கண்டிப்பாக இவ்வளோ தான், இது பண்ணால் அவனுக்கு நாளைக்கு தண்டனை நடக்கும்னு தெரிஞ்சு அதை பண்ண மாட்டான், கையை வைக்க மாட்டான் யாரும் மேலே. உடனே எல்லாருக்கும் ஊரறிய தப்பு பண்ணுறவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இது நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி, ஓகே. பொள்ளாச்சி இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இந்த பொண்ணு மேலே தான் தப்பு, ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த பையன் மேலே தான் தப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த எப்படி பிள்ளைங்களுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லி வளர்க்குறோமோ அது மாதிரி பசங்களுக்குமே பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அந்த பையனுக்குமே சொல்லி தான் வளர்க்கணும். இப்படி தான் வளரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி பேரண்ட்ஸ் அதை கண்காணிச்சிருக்கணும். கண்டிப்பாக அந்த பையனுடைய பேரண்ட்ஸ்க்கு தான் எல்லா தப்புமே போகும். அவங்களோட தப்பு தான் முழுக்க இருக்குது. அந்த பையன் தப்பும் கிடையாது, அந்த பொண்ணோட தப்பும் கிடையாது. ஓகே, இப்போ அந்த பையனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம், அந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம், ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறான்னா அவனுக்கு இப்படி தான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இனி தண்டனை அப்படிங்கிறது அந்த பையனா திருந்துறானான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா அவனுக்கு கண்டிப்பாக அதிகபட்ச தண்டனையாக ஏதாவது கொடுக்கணும். கண்டிப்பாக அவனை ஒன்றும் லாங் டைம் ப்ரிசனில் போடணும், ஜெயிலில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா மர்டர் பண்ணிடணும், அவ்வளோதான். இது மற்றவங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ நம்ம இந்தியாவில் யார் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பெரிய பெரிய ஆட்கள் ரெக்கமெண்டேஷன் வச்சு வெளியில் வந்துடுறாங்க. அப்படி இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கணும். அடுத்து எவனாவது ஒருத்தன் போய் ஒரு பொண்ணை டச் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தண்டனை இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதனால் அதிகபட்ச தண்டனையாக என்ன இருக்குதோ அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். ஒரு தப்பு பண்ணுறவங்கனால நம்மளை மாதிரி நல்ல பசங்களுக்கும் அது ஒரு ஷேமாக இருக்குது. எனக்கு இப்போ தோணுது, ஐயோ இப்படி அட்டாக் நடந்துச்சு, இப்போ நம்ம போய் பேசினா என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங். ஏன் நம்ம பாயாக இருக்கோம், அவன் ஒரு பாய் அப்படி பண்ணிட்டான், அப்புறம் நம்மளையும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்றனால நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதான் எனக்கு தோணுது. இது கண்டிப்பாக அந்த பையன் கொஞ்சம் சிவியராக தண்டிக்கணும். அது ஒரு லெசனாக இருக்கணும். இந்தியாவில் சட்டம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நம்மலாம் சொல்கிறோம்ல, முஸ்லீம் கண்ட்ரீஸில் அந்த பர்தா எடுத்தால் வெட்டி கொண்டுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வந்துச்சுன்னா தான் நம்ம நாடும் கொஞ்சம் ஒழுங்கு வரும்னு எனக்கு தோணுது. ஓகே ப்ரோ, அப்படி நீங்களும் சொல்லிடுங்க. உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு கிடையாது, ஒரே ஆள் 200 பொண்ணுங்களுக்கு மேலே ரேப் பண்ணியிருக்காங்க, அதை வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் மேலே தப்பு இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் மேலே தான் ரொம்ப தப்பு இருக்குது. அந்த பையன் இத்தனை பேர்த்த கஷ்டப்படுத்துறதுக்கு அவனை பயங்கரமாக தண்டிக்கணும். அவனுக்கு கடைசி அவன் டெத் ஆகிற வரைக்கும் அவனுக்கு கடைசி வரைக்குமே ஜெயில் தண்டனை கொடுக்கணும். என்னோட இது இல்லாட்டி அவனை ஒரே தான் மரண தண்டனை கொடுத்துடணும். குருவி செத்து போச்சுன்னா மூடி போட்டு 4 நாள் கழித்து அதை மறந்துடும். அதே மாதிரி அதுவும் பிரச்சனையும் மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், புது பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை வந்தும் அவன் ஒரு லிவிங் லெசனாக இருக்கணும். ஒரு பொண்ணை தொட்டால் அவன் அந்த நிலமையில இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். அது கொஞ்சம் சிவியராக இருக்கும். அவ்வளோ. தேங்க்யூ ப்ரோ. வணக்கம். இப்போ பொள்ளாச்சி இஷ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பொள்ளாச்சி இஷ்யூ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க யார் மேலே தப்பு அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் மேலே தப்பு? எதனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு? இதுக்கு மூல காரணம் என்னவாக இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பசங்க மேலே தப்பு இருக்குது, அதோட அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப தப்பு இருக்குது. ஏன்னா அந்த பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் நல்லது கெட்டது சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி நினைப்பே வந்திருக்காது. உனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் இன்னொருத்தனுக்கு இதை மாதிரி பண்ணுன்ற நினைப்பே வராது அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்கல்ல. இப்போது இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இனிமேல் இந்த மாதிரி தப்பே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை வச்சவும் அந்த பையனோட கழுத்தை அறுத்துடலாம். இல்லை அந்த பொண்ணை வச்சு இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லாட்டி இப்போ அதே மாதிரி விஷயம் அவனோட அக்கா தங்கச்சிக்கு நடந்தால் என்ன மாதிரி அவனுக்கு ஃபீலிங் இருக்கும், அதே மாதிரி தானே இந்த பொண்ணோட வீட்லேயும் இருக்கும். அதனால் அந்த பொண்ணே அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ பொண்ணுங்களும் பையங்களும் மோஸ்ட்லி அடிக்ட் ஆகிருக்குது அந்த சோசியல் மீடியா தான். ஸோ சோசியல் மீடியானால தான் இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளோ எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி கேர்ள்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது, கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆல் ஆஃப் ஈக்குவல் தான். பட் இருந்தாலும் கூட கேர்ள்ஸ் அவங்களோட ஃபேஸ், அவங்களோட
ஆக்டிவிட்டீஸை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அவங்க அதை லெஸ் பண்ணிக்கிட்டால் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்க சான்சஸே இல்லை. இப்போ நீங்கள் அந்த பையனுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு அந்த நினைக்கிறீங்க? பொண்ணுகிட்ட கேட்கணும். ஸோ பாதிப்பானது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன தண்டனை கொடுக்க சொல்லுதோ அந்த தண்டனை அந்த பையனுக்கு கொடுத்தா அது வந்து அடுத்த பொண்ணுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிச்சி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். சோஷியல் மீடியா வச்சு பயன்படுத்துறது எல்லாம் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அது தப்பாக யூஸ் பண்ணுற சிலரால் இது வந்து நடக்குது. தாய்நாடுங்கிறோம், இங்கே தாய்மைக்கே கொஞ்சம் மதிப்பு இல்லைன்னா நம்ம சொல்லிக்கிறதே அவமானம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் தப்பாகவே எடுத்துக்கிறனால இது சட்டப்படியும் போலீஸ் நிறையா நீங்களே நியூஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே கம்ப்ளைண்ட் ஒன்றா பின்னாடி ஜாயிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பனிஷ் பண்ணால் இதுக்கடுத்து யாரும் அந்த மாதிரி தப்பை நினச்சி கூட பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பனிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் நல்லது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு ஒரு லிமிட்டை தாண்டுறீங்க? அது வந்து தப்பு. ஏன் பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா? வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க, பேரண்ட்ஸ், பிரதர், கூட பிறந்தவங்களே இருக்கும்போது அது என்னது வேறு ஒரு சொசைட்டியில் போய் தேடுறது, அது ரொம்ப தப்பு தான். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த ஈக்குவல் இருக்கணும். ஒரு லிமிட்டை தாண்டினா எல்லாமே ஆபத்து தான், அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இந்த மாதிரி தப்பான காரியங்கள்லாம் நிறைய ஆண்கள் வந்து இது பண்ணுறாங்க. பெண்கள்லாம் தப்பாக இவங்க கொஞ்சம் கீழாகவே நினைக்கிறாங்க. அவங்களையும் மதிக்க கற்றுக்கணும், அவங்களையும் ஈக்குவலாக நடத்தணும். சரி, இப்போ இந்த மாதிரி தப்பாக பார்க்குறாங்களே, பெண்களை தப்பாக பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன கேட்டால் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள ஒரு ட்ரெஸ் இல்லாமல் வீதியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிச்சு எடுத்துகிட்டு போகணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. என்ன சொல்கிறது அப்படின்னா, நிறையா பாலியல் பலாத்காரங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை அதிகமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறதுனா, இந்தியாவில் வந்து தமிழ்நாடு எப்படி சாலை விபத்தில் 2வது இடத்துல இருக்கிறோ, அதே மாதிரி வருங்காலத்தில் பாலியல் பலாத்காரத்துலையும் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல வந்துடும் நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் போய்கிட்டு நம்ம தமிழ்நாடோட நிலைவிப்பேன். என்ன சொல்கிறதுனா, ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்குது. தாய் நாடு நம்ம வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்க்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நாடு, அதாவது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் தாய் நாடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் அந்த பெண்களுக்கு தான் இங்கே ரொம்ப இழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வகையில் ஆண்களும் சொல்லலாம், இன்னொரு வகையில் பெண்களும் சொல்லலாம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊசி இடம் கொடுக்காம நூலால் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அந்த இதுவும். எந்த ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் அந்த பையனால் அந்த பொண்ணை தொடவும் முடியாது. அந்த பொண்ணை போய் நான் இங்கே போகிறோம், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியாது. எந்த மாதிரியான தண்டனைகளை கொண்டு வந்தால், எந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தால் இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இந்த பாலியல் பலாத்காரத்தை பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி சொல்ல வரீங்க நீங்கள் கேட்குறீங்கன்ட்ட. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சட்டங்கள் 1000 சட்டங்கள் இருக்குது. நம்ம யாரும் அதை புரட்டி பார்க்குறதெல்லாம் இல்லை. ஒரு 2 சட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ரீசெண்டாக சர்க்கார் படம் கூட வந்துச்சு. ஆமாம், அதில் ஒரு சட்டம் வரும், பேர் கூட தெரியல, உங்களுக்கு தெரியுமா? 49P அப்படின்னு சொல்லி சட்டம் வந்துச்சு. அது அப்போ இருந்து இப்போ வர இருக்குது. ஆனால் நம்ம யாருக்குமே தெரியுதில்லை. ரீசெண்டாக தெரிஞ்ச பிறகு தான் அது ரொம்ப வைரலாக இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அது யாருக்கும் தெரியறதில்லை. ஏன்னா நம்ம மேட்டாபலுக்கு ஒரு 2 மட்டும் தான் பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்களாம். கழுமரம் அப்படி சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்கள்? இல்லை. கழுமரம் அப்படி சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதாவது ஒரு தப்பு பண்ணவனை ஒரு கூர்மையான மரக்கோபுரம் மாதிரி இருக்குமா. அந்த மரக்கோபுரத்தை நடு வீதியில் வச்சு தப்பு பண்ண அந்த ஒரு ஆணை உடலில் எந்த ஒரு துணி இல்லாமல் நிர்வாணமாக்கி அவனோட மலை துவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் அந்த கழுமரத்தோட உச்சியில் கூர்மையான பகுதியில் அப்படி கொண்டு உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூர்மையான பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனோட மேல் உடம்புகளை ஏறி மலை துவாரத்து வழியாக மேலே ஏறி கடைசி அந்த உச்சந்தலை வழியாக வெளியே வரும். அதாவது நரக வேதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நரக வேதனை அனுபவிக்கணும். ஏன்னா அதே வேதனை தானே அந்த பெண் அனுபவிச்சா. இவன் பண்ண தப்புனால தானே அந்த பெண் எனக்கு நரக வேதனை அனுபவிச்சா. அதே நரக வேதனை உனக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையான இந்த கழுமரத்தை இப்போ தப்பு பண்ணவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது தான் என்னோட இது. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் தன்னோட கோவத்தை ஒவ்வொரு மாதிரி வெளிக்காட்டுறாங்க. ஒரு சிலர் பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் பையன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் 2 பேர் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தப்பு யார் மேலே அப்படின்னு பார்த்தா பையன் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணை தப்பாக பார்க்குறதே தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த நாட்டில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது கண்டிப்பாக அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். 2வது, பொண்ணுங்க மேலே தப்பு இருக்குது. என்னன்னா ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு பொண்ணு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி அந்த சோஷியல் மீடியா நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக, என்டர்டெயின்மெண்ட் மீன்ஸ் நம்மளோட
தேவையில்லாத விஷயத்துக்காக நிறைய விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஆப், நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து நிறைய பேர் இன்றைக்கி அந்த டிக்டாக்ல தான் தன்னோட திறமைகளை வெளிக்காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் லைக்ஸ் வாங்குறேன்ற பேரில் கவர்ச்சியான வீடியோஸ் போட்டு கீழே கெட்ட வார்த்தையில் கமெண்ட்ஸ் வாங்குறது நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி அந்த டிக்டாக்கை வந்து தூக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜியை நம்ம வந்து தவறாக பயன்படுத்தி அதை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு யார் என்னன்னே தெரியாத ஒரு நபருக்கு நம்பர் கொடுக்குறேன், நான் நம்பி தான் அவர்கிட்ட பேசினேன், அவரை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவை நம்பி உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியல, நான் இவன் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம் தானே. ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மட்டும் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறீங்களே, அதுக்கு முன்னாடி நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தைரியமாக உங்களால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியுதா? சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணணும்? தேவையில்லாமல் எதுக்காக ஒருத்தரை நம்பணும்? நம்பி தான் பண்ணேன்னு சொன்னதுக்கப்புறம் அதனால் எந்த யூஸ்மே இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு. எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் யோசிச்சு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அலர்ட்டாக இருக்கிறது தான் எப்போவுமே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி இது யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்ட ஒரு சாதாரண ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான். இதை தாண்டி சாதாரண ஒரு வீட்டு இருக்கிற மக்கள், அதாவது அவங்க வீட்டு பொண்ணாக நினச்சி அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து கணிப்பு கேட்குறதுக்காக போயிடணும். அங்கே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி தன்னால் வந்து பேசுகிறான். அவனுக்கு ஏடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அலட்சியமாக தான் இருக்கணும். ஆனால் அவன் பேசின விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோ எல்லாமே அடுத்த பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அது பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.